தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையின் அன்பு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் தேவனின் அன்பு மகா பெரியது. நம்மை அவர் படைத்தார், தம் கரங்களால் நம்மை உண்டாக்கினார். பாவத்திலே மரித்து போயிருந்த நம்மையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு பாவத்திலிருந்து மீட்டார். இயேசு கிறிஸ்து தம்மை முழுமையாக தாழ்த்தி நமக்காக தம்மை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சிலுவையின் அன்பு மகா பெரியது. அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தினார். நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். நாம் இந்த உலக வாழ்வில் பிழைத்திருக்கவில்லை. இயேசுவே நமக்குள்ளாக விசுவாசமாக இன்றளவும் ஜீவிக்கிறார். அவருடைய மகா பெரிய அன்பை விட்டு நம்மை பிரிக்க ஒருவராலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நாமத்தாலும் முடியாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை உணர்ந்தவர்களாக பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்போம். மற்றவர்களுக்கும் இயேசுவின் அன்பை எடுத்துரைத்து அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து வருவோம். நமக்காக தம் ஜீவனை தந்த கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்வோம். நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கரைத்திரையற்றவர்களாக பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்போம். அவருடைய அன்பு நம்மை என்றென்றும் காத்து கொள்ளும். ஆமீன்.